கல்வாரியின் சமாதான தொனி காலை வேளை தியான வேளைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேசத்தில் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை குறித்து நாம் சிந்திக்க போகின்றோம். அது ஒரு பரந்துபட்ட ஒரு தலைப்பாய் இருந்தாலும் அதன் ஒரு பகுதியை மாத்திரம் இன்று காலையிலே நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேசத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி என்கிற ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது 2வது 3வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் ஜூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின ஜூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். பிரியமானவர்களே, இன்று காலை வேளையிலே நான் வாசித்த இந்த வேத பகுதியின் 2 வசனங்கள் ஆனானி என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறது. நெகேமியா சூசான் அரண்மனையிலே இருந்த பொழுது நெகேமியாவுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வந்தது இந்த ஆனானியும் அவனுடைய சகோதரரும். பிரியமானவர்களே, தேசத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை அறிவிக்கிறவர்களாய் இன்று காலையில் கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். காரணம் யாதெனில், இந்த தேசத்திலும் தேசத்தினுடைய நிந்தையை குறித்தும் தேசத்தில் வாழ்கிற மக்களுடைய பரிதாபத்தை குறித்தும் தேசத்தில் வாழ்கின்ற கைவிடப்பட்டோர், திக்கற்றவர்கள், விதவைகள், அநாதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்தும் உதவி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதர்களாய் இன்று காலையிலே கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். பிரியமானவர்களே, நெகேமியாவுக்குள்ளே தன்னுடைய தேசத்தை குறித்த ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய செய்தியை, நெகேமியாவுக்குள்ளே தன்னுடைய ஜூத ஜனங்களை குறித்த ஒரு கரிசனையை உண்டு பண்ணக்கூடிய செய்தியை, நெகேமியாவுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு செய்தியை, நெகேமியாவின் நிமித்தம் எருசலேம் தேவாலயத்திற்கு நன்மையை உண்டாக்கின ஒரு செய்தியை கூறினது இந்த ஆனானி. ஆனானி செய்கிற காரியம் ஒரு பெரிய சாதனை அல்ல. இன்றைக்கு நாம் நினைக்கின்றோம் நாம் எல்லாரும் நெகேமியாக்களாய் மாற வேண்டும் என்று. அப்படி அல்ல. நாம் எல்லாரும் நெகேமியாக்களாய் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டக்கூடியவர்களுக்குள்ளே வார்த்தையை விதைத்து அவர்களை எழுப்பி விடுகிற ஆனானியின் ஊழியத்தை நானும் நீங்களும் செய்ய வேண்டியவர்களாயிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் சிலவளை எங்களால் முடியாமல் இருக்கும். ஆனால் முடியக்கூடியவர்களை, திறமை உள்ளவர்களை, அழைப்புள்ளவர்களை, அபிஷேகம் உள்ளவர்களை, கரிசனை உள்ளவர்களை, அன்புள்ள மனிதர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியை விதைப்பது ஒரு பெரிய ஊழியம். எனவே ஆனானி இந்த இடத்திலே செய்தது ஒரு பெரிய ஊழியத்தை செய்தான். ஆனானி விதைத்த அந்த செய்தியின் தாக்கம் தான் நெகேமியாவுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. நெகேமியா மூலம் எருசலேமிலே ஒரு பெரிய தாக்கத்தை அந்த செய்தி ஏற்படுத்தினது. பிரியமானவர்களே, எனவே இன்று காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நிற்கிற நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் தாக்கத்தை ஏற்படுத்துகிற செய்தியை தேசம் முழுவதும் அறிவிக்கும்படி கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே அதிலே நாங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆனானி செய்த இன்னும் ஒரு காரியம்தான், செய்தியை சரியான நபருக்குள்ளே விதைத்து விட்டான். ஒரு தேசத்தை மாற்றக்கூடிய செய்தியை ஆனானி ஏனோ தானோ ஒன்று ஏனைய மனிதர்கள் மத்தியில் விதைக்கவில்லை. மாறாக பாரமுள்ள, தரிசனமுள்ள ஒரு மனிதனுக்குள்ளே அந்த செய்தியை விதைத்து விட்டான். அந்த செய்தி ஆனானியை அல்ல, மாறாக நெகேமியாவை தட்டி எழுப்பி, நெகேமியாவுக்குள்ளே இருந்த தரிசனத்தை தட்டி எழுப்பி, நெகேமியாவுக்குள்ளே இருந்த பாரத்தை தட்டி எழுப்பி, நெகேமியாவுக்கு தன்னுடைய தேசத்தை குறித்தும் தன் இனத்தை குறித்தும் தன்னுடைய ஆலயத்தை குறித்தும் இருந்த அந்த அவாவை, அந்த ஆசை, அந்த விருப்பத்தை எழுப்பிவிட்டது அந்த செய்தி.
எனவே பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இன்று காலையிலே தேசத்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் அநேகம் இருக்கின்றது. கைவிடப்பட்ட மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். தேசத்திலே அங்கே அழிந்து போகிற ஜனங்கள் அநேகம் இருக்கிறார்கள். யாசகர்கள் அநேகம் இருக்கிறார்கள். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். மாற்று வலுவுடையவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். தேவையோடு அன்றன்றாடம் சமூகத்திலே வாழ்கிற மக்கள் அநேகம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய அவல நிலையை, இப்படிப்பட்டவர்களுடைய செய்தியை, இப்படிப்பட்டவர்களுடைய தேவையை நாங்கள் நெகேமியாக்களை போன்ற மனிதர்கள் அண்டையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பாகும். இது அன்றைக்கு ஆனானிக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆனானி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருமையான அழைப்பை மிக சிறப்பாக, மிக சரியான நபராகிய நெகேமியாவிடத்திலே அந்த செய்தியை விதைத்து விட்டு போனான். நெகேமியாவுக்குள்ளே அங்கே விதைக்கப்பட்ட அந்த செய்தி அவனுக்குள்ளே ஒரு பெரிய தரிசனத்தை உருவாக்கி, அவனுக்குள்ளே ஒரு பெரிய பாரத்தை உருவாக்கி, அவனுக்குள்ளே தன்னுடைய தேசத்தை குறித்தும் தன்னுடைய ஜனங்களை குறித்தும் தன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததுமான கரிசனையை உருவாக்கி ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அன்றைக்கு வழிவிட்டதென்றால் அது ஆனானி கொடுத்த செய்தி. பிரியமானவர்களே, எனவே நானும் நீங்களும் சிலவளை பெரிய சாதனைகள் செய்ய முடியாதவர்களாயிருக்கலாம். நானும் நீங்களும் சிலவளை அங்கே பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்காய் சாதிக்க முடியாதவர்களாயிருக்கலாம். நானும் நீங்களும் கர்த்தருக்காக என்ன செய்வது என்று அறியாதவர்களாய், தெரியாதவர்களாய் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் மிக இலகுவான ஒரு காரியம்தான் அங்கே சரியான நபர்களுக்குள்ளே வார்த்தைகளை விதைத்து விடுவது. இந்த ஊழியத்தை, இந்த ஆனானியின் ஊழியத்தை நானும் நீங்களும் செய்வோமாயிருந்தால், ஒரு சிலவளை ஆனானியை குறித்து இந்த நெகேமியா புஸ்தகத்தில் ஒரே ஒரு தடவை தான் நாங்கள் வாசிக்கிறோம். இதற்கு பிற்பாடு வாசிக்க முடியாது. அதற்கு பிற்பாடு நெகேமியாதான் கதாநாயகனாக செல்லுகிறான். ஆனால் அவனுக்குள்ளே வார்த்தையை விதைத்தும் அவனை தட்டி எழுப்பிவிட்டதும் ஆனானியினுடைய செய்தி. எனவே நானும் நீங்களும் தேசத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியை விதைக்கிற மனிதர்களாய் கர்த்தர் எங்களை இன்று காலையிலே அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபத்திற்காக எங்கள் தலைகளை தாழ்த்துவோம். அன்பின் பரலோக தந்தையை, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களால் பெரிதாக ஒன்றும் உமக்கு செய்ய முடியாவிட்டாலும் எங்கள் எல்லாருக்கும் கூடுமானது ஒன்றுதான். ஆண்டவரே, சரியான நபர்களை கண்டறிந்து அவர்களுக்குள்ளே தரிசனத்தை, அவர்களுக்குள்ளே பாரத்தை, அவர்களுக்குள்ளே ஆண்டவரை தேசத்தை அசைக்கக்கூடிய ஆண்டவரை செய்தியை, தேசத்தை மாற்றக்கூடிய செய்தியை அவர்களுக்குள்ளே விதைக்க வேண்டியது ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து, கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் நெகேமியாக்களாய் மாற முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் சாதாரணமாய் ஆனானிக்களாவது ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்ய நீர் எங்களை பயன்படுத்தும். உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.